ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது காலையிலே எங்கள் ஊரில் செம மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட்டுமே நல்ல மழை, இப்போயுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களே. இது எங்கள் அம்மாச்சியும் பாப்பாவும் உட்காந்துருக்காங்க. இங்கே காலையில் இப்போதே இப்போ சோறு சமைக்கிறதுக்காக உலை வச்சுருக்கான். இங்கே எரசல் அடிக்கும்போது கட்டியிருக்கு, ஆனாலும் லைட்டாக எரசல் அடிக்குது. இங்கே ஒழுகி வந்துருச்சா, அதனால் இங்கே ஒரு சட்டி வைக்கிறேன். வெளியில் இருக்கவும் பார்க்காம விடவும் ஒழுகிடுச்சு. தொடச்சா சரியாயிடும், அதனால் சட்டி வச்சாச்சு. கிச்சன் இப்படிதான் இருக்குது. இது எல்லாத்தையுமே வெளியில் அள்ளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் விளக்குறதுக்காக. இந்த சட்டி பக்கத்துலேருந்து இப்போ அந்த சட்டி இருக்குது. எங்கள் தாத்தா இங்கே வந்து ஒரு ஏமாச்சி ஒரு 4 தடவை 5 தடவை பூசியிருப்பாங்களா இந்த ஓட்டையை அடைக்க. எப்படி ஒரு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன். வெளி லைட் ஆஃப் பண்ணவா? இதே வெளி லைட் சுவிட்ச். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அதிசயமாக அவ்வளோ நேரம் கரண்ட் இருக்குது. சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ், அதனால மழை தண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த அட்டையை எடுக்க போகிறேன்னா இது அந்த சைடு தள்ளி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு வட்டத்தையே இருக்குமாச்சி. இந்தாங்க, ஒரு வட்டதே இருக்கு. சோறு வந்துருச்சு. இப்போ சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மழை இருக்கிறதுக்கு செம மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாளியே நிரம்பிடுச்சு, வட்டகையே நிரம்பிடுச்சா. இங்கே அடுத்து வந்து நான் வந்து பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இந்த மழைக்கு இதமாக நல்லா காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நீ இப்போ என்னத்தை செய்கிறதுன்னு தெரியல. இடி செம்ம இடியாக விழுகுது அப்படியே. எங்கள் அம்மாச்சி வந்து ஹைரா பாப்பா வந்து தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பையன் மேடம் தூங்கி எழுந்திரிச்சாங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதே சுடு தண்ணி வச்சு மூஞ்சியெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு. எங்கள் அம்மாச்சி வந்து இப்போ மழை தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளர வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிரம்பி வச்சா குடம்லாம் பாருங்க. மழை இப்போ ஓரளவு நின்றுச்சு நல்லாவே. ஒரு 2 பானை வந்துருச்சு வச்சுக்கோங்களே. 2, 3, 4 நாளைக்கு கூட சமைக்கிறதுக்கு மட்டுமே, குடிக்க யூஸ் பண்ண மாட்டான். என் தம்பி மட்டுமே மழை தண்ணி விரும்பி குடிப்பியான். ஏன் வடசட்டி எங்கே வச்சுட்டீங்க? அதில் தான் பாவக்காய் விதையை வளர்க்கணும். சரி சரி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு இடத்துல குச்சியாக இருக்குது. அதைத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்க போகிறேன். எங்கள் அம்மாச்சி பாவக்காய் வதக்கி வச்சுட்டாங்க. நான் பாப்பா அழுகவும் பாப்பா பார்க்க போயிட்டேன்னா அவங்களுக்கு காலேஜில் கொடுக்குறப்பாட்டி அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இந்த மலைக்கு காரசாரமாக ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையா. அதனால் ஒரு மாங்காய் இருந்துச்சு, அதை மட்டும் அறுத்து உப்பு மட்டும் போட்டு குலுக்கி கொஞ்சம் அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப மிளகாப்பொடி போட்டு விட்டு சாப்பிட்டோமா நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியா ஜிஹெச்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோமா, டாக்டரெல்லாம் பார்த்துட்டு பாப்பா பிறந்தப்பே வெயிட்டு கம்மின்றதுனால வெயிட்டு கம்மியாது கொஞ்சம் நார்மலாக தாம்மா இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மழை வேறு மேகமாக இருந்துச்சா, அதே மழை வர்ற மாதிரியே இப்போ இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு.
இங்கே பாருங்கள் எவ்வளோ மேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா க்ரீனிஸாக இருந்துச்சு. கூலிங் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. இதில் ட்விஸ்ட்டு என்னான்டா, நாங்கள் சின்ன பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் காமிக்கவே இங்கேயே வந்துட்டு வீட்டுக்கு போனோமா அந்த கூலிங்கில் தூக்கிட்டு வந்துட்டு சொட்டருமே கொண்டு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போகிறப்ப சொட்ரு போட்டுதான் தூக்கிட்டு போயிருந்தேன். அப்படி இருந்துமே அந்த கூலிங் காற்றுக்கு அதுக்கு என்னான்னு தெரியல, காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ். இதே எங்கள் மறுநாள்லாம் காய்ச்சல் 106 டிகிரி ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு 2-3 நாள் காய்ச்சல். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இங்கே வந்திருக்கோம்டா 2000 ரூபா செலவழிச்சோம். காட்டிட்டு போகலாம். இதே ஃப்ரெண்ட்ஸ் நடைமுறை. தடுப்பூசிலாம் போட்டுமே வெயிட்டிங். அதே நினச்சேன் பேசாமல் இங்கே வராமே இருக்கலாம், செக் பண்ணி காமிச்சிட்டு போகலாம்னு வந்தோம். சிரிப்புதே வந்துச்சு நினைக்கிறப்பே. சொன்னாங்க அங்கேயே இன்க்ரீஸ் ஆகுமா வெயிட்டு. இன்னைக்கு ரொம்ப கூட்டமே இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விளையாடுறீங்களா? மழை காலையில் நல்ல மழை. ஆனால் இங்கிட்ட அந்த அளவுக்கு மழை இல்லை. அதனால் நல்ல கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்குது, வெயில் அடிக்காமல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தூரத்துக்கு. அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நீ அடுத்து வீட்டில் உள்ள வேலையை ஒன்று ஒன்றா பார்க்க வேண்டியது. அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.